அப்பா திரு பாரதி ராஜா சார் அவர்களுக்கும். ஆமாம், இன்றைக்கி அதை கடைசியாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு 17 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்கினேன். 17 ரூபாயே கொஞ்சம் லேசாக சூடாக இருந்துச்சு. உள்ள பக்கத்தை திருப்பினேன், ரொம்ப அனலாக இருந்துச்சு. உண்மையிலே நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம்ப்பா, அதை சொல்லிக்கிறேன். அடுத்ததாக திரு பாண்டியராஜன் சார் அவர்கள். எங்கள் பாலா சார் வந்து யார்கிட்ட டேரக்டராக சேரணும், அசிஸ்டன்ட் டேரக்டராக சேரணும் அப்படிங்கையிலே காலையில் கோலம்போடையில் சார் வீட்டுக்கு போயிடுவார். அவர் மனசில் ரொம்ப ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிருப்பார் திரு பாண்டியராஜன் சார். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ஏஆர் முருதாஸ், அதுக்கப்புறம் சகோதரர் ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் சாந்தனு. அமர்த்தி தொலைங்க, பேசுகிறதே கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தம்பி சாந்தனு கண்டென்ட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பி பிருத்திவி, அதுக்கப்புறம் அனல் கக்கும் பாடல்கள் எழுதக்கூடிய சகோதரர் சிநேகன் அவர்கள், அதுக்கப்புறம் என்னால் பல சிக்கல்களுக்கான எடிட்டர் பி சாய் சுரேஷ் அவர்கள், கார்த்திக் ராஜா அவருடைய வலதுகரமாக இருந்து. கார்த்திக் ராஜா சார் அவர்கள் கண்ணன் சார்ட்ட இருந்தார். அவர் வந்து நம்ம டைரக்டரோடு இருந்தாங்க. அவரோட உதவியாளர் செந்திலோட ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். என்ன பிள்ளைங்க செந்தில் நல்லா பண்ணுறாங்க. நான் கார்த்திக் ராஜா சார் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த படத்தை எடுத்த யோகேஸ்வரன், ராஜேஷ் அவங்கெல்லாம் நம்ம ஊரில் சின்ன வயசு பேசுவோம், எல்லோரும் பழமொழியாக பேசுவோம்ல, சின்ன பிள்ளை வெள்ளாமல் வீடு வந்து சேருமான்னு. 4 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன, இனி மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டா இன்னும் ஒரு 10-15 நாளில் படம் ரிலீஸ் ஆகும். 18ஆம் கோடி எல்லை ஆரம்பம். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இந்த முயற்சி இன்றைக்கி நம்ம கூடியிருக்கிறதுக்கு காரணமும் திரு பாரதி ராஜா சார் அவர்கள் தான். அவர் நம்ம பார்த்த, நம்ம நேசித்த, நான் பழகின, நான் பார்த்த, நான் நேசித்த இடங்களை தான் நான் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு இயக்குனர் இமயம் புரட்சி தலைவர்கிட்டே சொல்லியிருக்கார். சினிமாங்கிறது, அப்போ நான் ஒரு பேட்டியில் படிச்சிருக்கேன், சினிமாங்கிறது இப்படி இருக்குது, நீங்கள் வெளியே போயிருக்கீங்களே எடுக்கிறீங்களே அப்படின்னு அவர் கேட்கும்போது, எனக்கு நான் பார்த்த தரம் எடுக்க முடியும், அதுதானே எனக்கு, அது நல்லது பார்த்துக்குங்க சினிமாவை அப்படின்னு சொன்னார். அந்த முயற்சி இது வரைக்கும் போகிறதுக்கு காரணம் திரு பாரதி ராஜா சார் அவர்கள். நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி திரு ராமநாதன் சார் இப்போ ஷூட்டிங் மலேசியா போயிருக்கையில் வந்த 4 நாள் மலேசியாவில் இருந்தார். அதில் 1 நாள் 2 நாள் திரு ராமநாதன் சார் ஷூட்டிங் தான் அவர் வந்தார். அங்கே வந்து சரி ஏதோ எடுத்துகிட்டு போகிறாங்க, சினிமா தானே எடுப்பாங்க, நம்ம வேறு வேலையை பார்க்கலாம்னு வரல. அங்கேயே வந்து சித்ரா சாரோடையும் எல்லாரோடையும் வந்து என்ன படம் எடுக்கிறீங்க, என்ன ஏது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி அங்கேயே ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம கூடயே இருந்துட்டு போனார். அவர் அவ்வளோ தூரம் சினிமாவை நேசிச்சுட்டு இருக்கார். இனி அது ரெடியாக ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு படம், ஒரு டைட்டில் வர சொல்லியிருந்தார். அதெல்லாம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அடுத்ததாக சொல்லணும்னா திரு பாண்டியராஜன் சார் அவர்களை சொல்லணும். அதாவது தயாரிப்பாளர் அவர் ரொம்ப நேசிப்பார். இந்த படத்தில் வந்து ஒரு படத்தில் வந்து அம்மாவுக்கு சிதைக்கு தீ மூட்டுற மாதிரி ஒரு சீன் பிரித்தி நடந்துக்கும் போது ஏதோ தெரியாதனமாக அது ஆர்வக்கோளாறில் நிறையா பேர் பெட்ரோலை தூக்கி ஊற்றிட்டாங்க. ஒரு 2 ஃபீட்டில் பக்கத்தில் இருந்து அவர் கொல்லி வைக்கிற மாதிரி ஒரு ஷாட், டபுள் கேமரா, லைட் வேறு ஃபெயிலியர் போயிட்டுருக்கு. இன்னும் 2-3 5-10 செகண்டில் சன்னு கீழே போயிடும். அப்போ வந்து திடீர்னு வச்சுட்டாங்க, பிளாஸ்ட் ஆகிடுச்சு. நான் பக்கத்தில் ஏதோ ஆறுதல் சொல்கிற மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லி சோல்பட்டால் கையை வச்சேன், அடிச்சு தூக்கி எறிஞ்சிருச்சு. அதில் கண்ண நேரத்தில் கொஞ்சம் தப்பிச்சிட்டார். மூஞ்சி கைகாலெலாம் அவருக்கு ரொம்ப கருகிருச்சு, மேலுகாலெலாம் ரொம்ப வெள்ளையாக கருகிருச்சு. அவர் சொல்ல வேணான்னு இருந்தார். இவராக அவர் டாக்டர்கிட்ட சொன்னார். இவர் சொல்லலை, படம் பாதிக்குமேன்னு சொல்லலை பிருத்திவி. அதை வந்து ஃபேமிலி டாக்டர்கிட்ட பேசி ஃபேமிலி டாக்டர் மூலமாக இவங்க சொல்லி, நான் வர்றதை தம்பி அனுமதிக்க மாட்டான்னு இவங்க நைட் அங்கே வந்து ஏதோ பிரச்சனை ஆக போகுது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு டைரக்டர் வைவார், ப்ரொடியூசர் வைவார்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கையில் அதெல்லாம் சில நேரம் நடக்கும், நம்ம தான் பார்த்துருக்கணும்னு ஒரு சிம்பிளான ஒரு வரியில் சொன்னார். அங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஒரு 10 நாள். அதெல்லாம் நம்மள சரி பார்த்துங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்படி பார்த்துங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். அந்தளவுக்கு சினிமாவை அவர் நேசிக்க போய் தயாரிப்பாளரோட வழியை அவர் நேசிச்சு தான் அதை சொன்னார். நான் அவரை வச்சு மாயாவி அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கும்போது ஜோதிகாவை டைரக்ட் பண்ணுற ஒரு டைரக்டராக ஒருத்தர் நடிக்கணும் அப்படின்னாலே திரு பாண்டியராஜன் சாரை தான் நடிக்க வச்சேன். அந்த படத்தில் ஒரு சீன் வரும். ஜோதிகா வந்து சூர்யாவை பார்த்து பயந்துருவாங்க. அது அவர் மேக்கப் போட்டு வருவார். அது எதை பார்த்து பயந்தாருன்னு தெரியாது. நான் பார்த்தேன் ஏதோ பயந்துட்டேன் கத்துவாங்க.
இவர் விடியாந்து வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ நடிமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஒரு சீன் நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை சார், நான் பார்த்தேன், நாங்கள் ஒரு பார்த்தேன் பேய் இருந்துச்சு அப்படின்னே. பேயா அப்படின்னே நான் ஒரு டைலாக் சொன்னேன். அசிஸ்டன்ட் டாக்டர் கூப்பிட்டீங்க, ப்ரொடியூசர் 2 மேலே வந்தாராயா அப்படின்னாரு. இவர் சார் அதெல்லாம் நான் பேச மாட்டேன். ஏன் சார்? இல்லைங்க, அது என்ன பேய் விசாரின்னு போய் ப்ரொடியூசரை போய் சொல்கிறதா? இல்லை சார், பாலா தான் ப்ரொடியூசர், அவர்கிட்டயே சொன்னேன், நல்லது தான் எடியா அப்படின்னாரு. இப்போ கீழே கூட உட்காந்துருக்காரு, அந்த சாட்டை எடுத்துக்கலான்னு கேட்டார் நடிங்க. நான் அவர்கிட்ட நான் கேட்குறேன் சார், அந்த சாட்டை எடுங்க அப்படின்னாரு. இல்லைங்க, என்னங்க நான் என்னத்தையும் முனைங்கிறேன், அங்கே வந்து டப்பிங்கில் பேசிக்கலாம். அந்தளவுக்கு சின்ன ஒரு திரையில் கூட தயாரிப்பாளர்களுக்கு சிரமம் வைக்கக்கூடாது, அவங்கள கிண்டலாக பேசி கைதட்டலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு சென்சிட்டிவானவர். அவர் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பொக்கிஷங்கள், விருதுகளே கிடையாது, அவரோட பிள்ளைகள் தான். அடுத்ததாக நான் சொல்லணும்னா திரு முருகதாஸ். நிக்காட்ஸில் நான் படம் பண்ணலான்னு சொல்லி அந்த படத்துக்கு அந்த ஆஃபீஸுக்கு நான் போயிருக்கேன். அங்கே ஒரு 3 பெட்ரூமில் நான் உள்ளே போயிட்டு உங்க கதை ஓகேப்பா அஜித் சொல்லி சக்கரவர்த்தி சொல்லி நான் உள்ளே போயாச்சு. எப்போ நடக்குங்கிறது தெரியாது, நடக்காமல் போகலாம். ஒரு ரூமை கதை திறந்தால் சிட்டிசன் படம் நடக்குது, இந்த ரூமை திறந்தால் முகவரின்னு ஒரு படம் நடக்குது. இன்னொருத்தர் குறுக்க நடந்து போய்கிட்டே இருக்கார், ரூமுக்குள்ளே உட்கார மாட்டேங்கிறார். இவர் யார் சார்னு கேட்டேன். இவர் தான் சார் முருகதாஸ். அப்படியா, சரி, 3வது மாடியில் இருக்கார். இந்த ஆளுக்கு என்ன அஜித் எப்போ டேட் கொடுக்க போகிறாரு? இவர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வரங்குள்ளையும் பாதி இப்பயே போயிடுச்சு, இது எப்போ படம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். பால்கனி நிக்கையில் கூட தள்ளி விட்டுறாமன்னு பார்த்தேன். சரி, ஒரு கைகால் மாட்டு கட்டுக்கிட்டு போகல, இடையில அஜித்தை கரெக்ட் பண்ணி நம்ம படம் பண்ணிடலாமான்னு. அப்புறமேல் டக்குன்னு வெளியே வருவார், திருப்பி வருவார், எல்லாம் போவார். மறுநாள் காலையில் சக்கரவர்த்தி சாட்டை போய் ஒரு கதை சீன் சொல்லுவேன், அதை சொல்லுவேன், இதை சொல்லுவேன், இன்றைக்கி என்ன யோசிச்சேன்பார். அவர் ஒரு 3 சிகரெட் தீர்ற வரைக்கும் சீனாக கேட்பார். என்ன பண்ண அந்த முருகதாஸ் பிச்சுட்டாப்லப்பா, அவர் கதைக்கு நல்லா பண்ணிட்டாருன்னு வெளியே வருவேன். என்னையா எப்போ பார்த்தாலும் இந்த முருகதாஸுங்கிற கேரக்டர் சீன் சொன்னாலும் முன்னாடி வர, எது சொன்னாலும் முன்னாடி, என்னையா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன செஞ்சார், டைரக்டர் ரூமுக்கு உள்ளே போயிட்டு வரும்போது முருகதாஸ்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கார். புலி நேற்று ஒரு சீன் சொன்னான், பிச்சுட்டான், நல்லா இருந்துச்சுன்னு அவர் சொன்னார். ஸோ அவருக்கு வந்து அவங்கள நேரடியாக சொல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சந்தோஷம் பண்ணேன். சரி, இந்த படம் சிட்டிசன் முடிஞ்சு முகவரி முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இப்போ படம் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸுக்கு போனேன், டைரக்டர் இருந்த காணா, முருகதாஸை காணா. அப்போ நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டான், போயிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ஒரு டீயை குடிச்சு ஒரு டம்மா போட்டு வந்தேன், கிளம்பிட்டேன். போயிட்டேன், அசிஸ்டன்ட் எல்லாம் சொன்னாங்க, அவன் படம் இல்லையா, நம்ம தான். என்ன சார் நல்லா யோசிக்கலாம், இல்லவே இல்லையா அப்புறம் சார் எங்கேயா குளோபஸில் துணி எடுக்க போயிருப்பாப்ல, இல்லையா நம்ம தான் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். 2 நாள் பார்த்தேன், 3 நாள் பார்த்தேன், வரல, கன்ஃபார்ம் ஓகே. சரி, இவர்கிட்ட போய் நம்ம சார் அவர் வரல, இல்லை சார் நான் தானே சார் அடுத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா அதுவும் சொல்ல முடியலை. பேசாமல் இருந்தோடனே சரின்னு சொல்லிட்டு இன்னொரு நயகரா லாட்ஜுன்னு ஒன்று லிபர்ட்டி பக்கத்தில் இருக்குது, அங்கே இருந்தோடனே ப்ரொடியூசர் உள்ளே இருந்தாலும் நான் வெளியே காரிடரில் அவரை மாதிரி நடந்தவங்கன்னா ஏதாவது சீன் வரும்னு காரிடரில் நடந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா முகவரி துறை வந்து தொழுதுகிட்டே இருப்பாப்புல, அல்லாட்டே சீனு கேட்பாப்புல. நம்ம நடந்தோம்னா ஏதாவது சீன் வருமான்னு சொல்லிட்டு நான் யாரும் தவறாக நினச்சிடக்கூடாது, சும்மா காமெடி சொன்னேன். அது சும்மா அப்படி காரிடரில் நடந்துக்கிட்டே இருந்தேன். இந்த டிவி சுற்றியில் யாரோ கொண்டு வந்து இறக்கி விட்டு போனாங்க. என்னடா இந்த ஆள் தான் போயிட்டு அதுக்கே திருப்பி வரேன், ஓ ப்ரொடியூசர்கிட்ட சமாதானம் சேர்ந்துருவாங்களோ, சரி சேர்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் தூங்குறாரு அப்படின்னேன். சார் தூங்குறாரு, என்ன தூங்குறாரு, எனக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணார், அதுக்குள்ளே இப்படி தூங்குறாரு. ஓ இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்களோ, அப்போ இருந்தாலும் காசு கொடுத்து ஏதோ டிஸ்கஷன் அனுப்பிச்சிருப்பாங்களோ, என்னடா சொல்ல மாட்டாங்களேடா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். இருங்க நாங்கள் வெளியே போயிட்டு வரேன்னு வெளியே போயிட்டு வந்தார். வெளியே போனோன்னே என்னடா திருப்பி வந்தோடனே யார் தேடி வந்தாங்களான்னு ப்ரொடியூசர் கேட்டார். ஆமாம் சார், அந்த அவர் தான் அவர் அந்த ஆள் வந்திருக்காப்புல, அந்த பையன் வந்திருக்காப்புல, அந்த பையன் சார், அந்த பையன் வந்திருக்காப்புல. முருகதாஸ் வரச்சல நீங்கள் கொஞ்சம் வெளியேறு. என்னது வெளியேறா, ஐயோ அடாடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் சிட்டிசன் படத்தில் நான் அசோசியேட்டாக வேலை பார்த்தேன். சரின்னு சொல்லி அங்கே இந்த பாலமரஞ்சார் அது இதுன்னு எல்லாம் போயிட்டு இதுக்கு மேலே நம்மளுக்கு டேட் கிடைக்காத இந்த உள்ளே போயிட்டார். சரி சமாதானம் ஆயிடுவாங்கன்னு அப்படியே வெயிட் பண்ணேன். சரி லேசாக கதவு திறந்துருந்துச்சு, அப்படி உள்ளே போனேன். இவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தார், அவர் ஏதோ கேட்டுருந்தார். அப்போ சக்கரவர்த்தி சார் சொன்னார், போய் டீ சொல்லுப்பா பாப்பா அப்படின்னாரு. சார் அவருங்க போயா டீ சொல்லியா, அவர் வந்து ரொம்ப சகோதரன் நண்பர், இவர் டைரக்டர் அவரை போகிறாரு. டீ சொல்லியா, போயா டீ தானே சொல்ல, என்ன இந்தியா தமிழ் தானே போ சொன்னார். ஐயோ அது இங்கிலீஷ் தான், சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். வெளியே வரும்போதும் சொல்கிறேன், அப்பயும் நான்